Next sum வந்து calculate the work done. Calculate the work done when 2 moles of an ideal gas. When 2 moles of an ideal gas expand reversibly and isothermally. Reversibly and isothermally from a volume of 500 ml to a volume of 2 liters at 25 degrees Celsius and normal pressure. Normal pressure. Or calculate the work done. Calculate when 2 moles of an ideal gas expand reversibly and isothermally from a volume 500 ml to a volume of 2 liter at 25 degrees Celsius. என்ன கேட்காங்கன்னா இப்போ ஒர்க் டன் கால்குலேட் பண்ணணும். எந்த விதமான ஐசோதெர்மலி ரிவர்சிபிள் இந்த வால்யூமா இந்த டேம் வந்து இம்பார்ட்டன்ட். ஐசோதெர்மலி ரிவர்சிபிள் கொடுத்தாங்க. from a volume of 500 ml to volume of 2 liters கொடுத்தாங்க. at normal pressure. இப்போ சொல்யூஷன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எத்தனை கொடுத்தாங்க 2 கொடுத்தாங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் 2. அதுக்கு அடுத்து வந்து வால்யூம் VI இனிஷியல் வந்து 500 ml. அதே ஃபைனல் வால்யூம் வந்து 2 லிட்டர். ஃபைனல் வால்யூம் வந்து 2 லிட்டர்ஸ். இப்போ நம்ம என்ன லிட்டரை இஸ் கன்வெர்டட் இன்டு ml. லிட்டர் இஸ் கன்வெர்டட் ml கன்வெர்ட் பண்ணும்போது பிக்கஸ்ட் யூனிட்ல இருந்து ஸ்மாலஸ்ட் யூனிட் போனா மல்டிபிள் 1000. அதே ஸ்மாலஸ்ட் யூனிட் இருந்து பிக்கஸ்ட் யூனிட் போனா டிவைடு 1000. அவ்வளவுதான் இந்த டாபிக் வந்து அப்போ மல்டிபிள் அபவுட் 2 லிட்டர்ஸ் என்ன பண்ணுவோம் 2000 ml கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா 2000 ml. டெம்பரேச்சர் எப்பவுமே கெல்வின்ல தான் இருக்கணும். 225 டிகிரி செல்சியஸ் பிளஸ் 273.50 டிகிரி கெல்வின் ஆட் பண்ணும்போது 298.50 டிகிரி கெல்வினா கன்வெர்ட் ஆகும். இப்போ ஃபார்முலா ஒர்க் டன் ஈக்குவல் டு minus 2.303 into nRT log volume in final volume by initial volume. Final volume by initial volume. So formula by work done W equal to minus 2.303 into 2 into gas constant value. Gas constant R equal to value வந்து 8.3144 joule per Kelvin per mole. Gas constant R equal to 8.3144 joule per Kelvin per mole. Into temperature வந்து 298 degree Kelvin into log volume final volume வந்து 2000 ml by 500 ml. 2000 ml by 500 ml. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த யூனிட்டை கேன்சல் பண்ணும்போது கெல்வின் பெர் கெல்வின் கேன்சல். இது 2 மோல் இருக்குமா, அப்ப இந்த மோலும் கேன்சல் ஆகும். 2 மோல் அது ml கேன்சல். அப்ப இது கேன்சல் பண்ணா இதுனா 4 ஆகும். அதாவது லாக் 1 ஓட வேல்யூ பார்க்கும்போது லாக் 1னா 0, லாக் 1 அந்த வேல்யூ வந்து 0. அதே லாக் 2 ஓட வேல்யூ வந்து 0.3010. லாக் 2 ஓட வேல்யூ வந்து 0.3010. அப்ப லாக் 4 ஓட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணா லாக் 2 பவர் 2 4 எப்படின்னா லாக் 2 பவர் 2. அப்ப 2 இன்ட்டு லாக் 2. அப்ப 2 இன்ட்டு 0.3010. அப்ப 0.6020. 0.6020. அப்ப W equal to minus 2.303 into 2 into 8.3144 into
298 degree Kelvin into 0.6020 equal to Joule. Answer வந்து ஜூல்ல தான் வரும். இப்போ மல்டிபிள் பண்ணும்போது ஆன்சர் -6071 ஜூல். இப்போ கிலோ ஜூலா கன்வெர்ட் பண்ணும்போது 6.871 into கிலோ ஜூலா கன்வெர்ட் பண்ண 6.872 into கிலோ ஜூலா கன்வெர்ட். அது இந்த மாதிரி சம் கண்டிப்பா வரும். Calculate the work done when 2 moles of an ideal gas expel reversibly கேட்ட இந்த ஃபார்முலா. அதே irreversibly கேட்கும்போது -v external pressure into volume final minus volume initial. அதே மாதிரி சம் கேட்கலாம். அடுத்த டாபிக் என்தால்பி. Enthalpy, it is defined as the internal sum of the internal energy of the system. Sum of the internal energy of the system and the product of pressure and the product of pressure and the volume of the system. It is defined as the sum of the internal energy of the system and the product of pressure and the volume of the system. Formula Chi equal to U plus PV. அதில் ப்ரெஷர் மட்டும் கான்ஸ்டன்டா இருக்கும், வால்யூமும் இன்டர்னல் எனர்ஜி எல்லாமே வேரியபிளா இருக்கும். முக்கியமான ஃபார்முலா Chi equal to U plus PV ன்னு எழுதலாம். இல்ல சேஞ்ச் இன் என்தால்பி equal to change in internal energy plus change in volume ன்னு எழுதலாம். எப்படின்னா Chi equal to U plus PV ன்னு எழுதலாம். சேஞ்ச் இன் என்தால்பி equal to change in volume, change in internal energy plus P change in volume ன்னு எழுதலாம். இது ரிலேஷன்ஷிப் between enthalpy and internal energy. Enthalpy and internal energy formula delta Chi equal to delta U plus delta mg into R into T. Formula delta Chi equal to delta U plus delta mg RT. Mg is number of moles of product and reactant in gaseous state. Mg is number of moles of product and reactant in gaseous state. R na gas constant, T na temperature, delta U na change in internal energy, delta H na change in enthalpy. Change in enthalpy. இந்த ரெண்டு ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். ரெண்டு ஃபார்முலா சம் கண்டிப்பா கேட்கலாம். முதல்ல இதுல இருந்து டெல்டா யூ என்ன கேட்டாங்க, டெல்டா யூ ஈக்குவல் டு டெல்டா H மைனஸ் டெல்டா mg RT. U equal delta H minus delta mg RT. Important sum. If water vapor is assumed to be a perfect gas, molar enthalpy
molar enthalpy change for vaporization. Change for vaporization of 1 mole of water. 1 mole of water at 1 bar and 100 degrees Celsius is 41 kilojoule per mole. Calculate the internal energy change when 1 mole of water is vaporized. When 1 mole of water is vaporized at 1 bar. At 1 bar pressure and 100 degrees Celsius. If water vapor is assumed to be a preferred gas, molar enthalpy change delta H, value vaporization of 1 mole of water at 1 bar. ப்ரெஷரோட வந்து யூனிட் என்ன கொடுக்கலாம், உன்னை அட்மாஸ்பியர்ல கொடுக்கலாம், ப்ரெஷர் பார்ல கொடுக்கலாம், பாஸ்கல். And 100 degrees Celsius is 41 kilojoule per mole. இப்போ கேல்குலேட் வந்து இன்டர்னல் எனர்ஜி டெல்டா யூ எனர்ஜினா கேல்குலேட் பண்ணணும். டெல்டா யூ வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். சொல்யூஷன், the change in internal energy வாட்டர் லிக்விட் ஸ்டேட்ல இருந்து வேப்பர் ஸ்டேட்டா கன்வெர்ட் ஆகுது. லிக்விட்ல இருந்து வேப்பரா கன்வெர்ட் ஆகுது. அப்பதான் என்ன ப்ராசஸ்? லிக்விட் கேஸ் வேப்பரா கன்வெர்ட் பண்ணி வேப்பரைசேஷன் ப்ராசஸ். ப்ராசஸ் நேம் வந்து வேப்பரைசேஷன். இப்ப டெல்டா H ஈக்குவல் டு delta U plus delta N into G into R into T. இதான் ஃபார்முலா. Ng னா number of moles of product and reactant in gaseous state. Reactant in gaseous state. Number of moles of product and reactant in gaseous state. அப்ப டெல்டா யூ தான் கேல்குலேட் பண்ணுங்க. டெல்டா கைச்சோட வேல்யூ கொடுத்தாங்க. அப்ப டெல்டா யூ ஈக்குவல் டு டெல்டா கைச் மைனஸ் டெல்டா என் இன்டு ஜி ஆர் டி. டெல்டா கைச் என் இன்டு மைனஸ் டெல்டா என் ஆர் டி. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டெல்டா கைச் வேல்யூ 41 கிலோஜூல் பெர் மோல். ஏன்னா என்தால்பி சேஞ்ச் இன் என்தால்பி வேல்யூ எவ்வளவு கொடுத்தாங்க? 41 கிலோஜூல் பெர் மோல் மைனஸ் டெல்டா என்ஜி அதாவது 1 இன்டு 8.3144 joule per Kelvin per mole into 370 degree Kelvin. இப்போ இவ்வளவு மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணும்போது 41 கிலோஜூல் பெர் மோல் மல்டிபிள் பண்ணும்போது 3095.98 ஜூல் பெர் மோல் வரும். அப்ப என்ன பண்ணும்? கிலோஜூல் பெர் மோலா நம்ம கன்வெர்ட் பண்ணோம். கிலோஜூல் பெர் மோலா கன்வெர்ட் பண்ணும்போது 41 கிலோஜூல் பெர் மோல் கன்வெர்ட் பண்ணும்போது டிவைட் ஜூல், ஜூல்ல இருந்து கிலோ ஜூலா கன்வெர்ட் பண்ணா
இது ஸ்மாலஸ்ட் யூனிட், பிக்கஸ்ட் யூனிட். அப்ப டிவைடு 1000. அது கிலோ ஜூல்ல இருந்து ஜூல்ல கன்வெர்ட் பண்ணா மல்டிபிள் 1000. அப்ப மல்டிபிள் பண்ணும். அப்ப 3.095 into kilojoule per mole. Answer was 37.904 kilojoule per mole. 37.904 kilojoule per mole.